பாரவுந்து உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கர்நாடகாவுக்கு நம்முடைய மலை மணல் போகுதுங்கிறார். கற்களும் மணலும் 1,00,000 டன் அப்படின்னா மாசத்துக்கு 30 லட்சம் டன் அப்படின்னா ஆண்டுக்கு மழை எங்கடா இருக்கும்? மயிர் நாடா இருக்கும் உன் நாட்டில். மழை இல்லைன்னா மழை எப்படா வரும்? மழை இல்லைன்னா ஆறு எப்படா, அருவி எப்படா, நீர் எப்படா, சோறு எப்படா, வயிறு எப்படா, உயிர் எப்படா, வாழ்க்கை எப்படா? எப்படி இந்த மலையை எப்படி உருவாக்குவ? உன் ஜபத்தால உருவாக்குவியா? தினம் தேவாலயத்தில் போய் தொழுவியா? பள்ளிவாசல தொழுது அறையங்களை வளர்த்துருவியா? தேவாலயத்தில் ஜெபித்து வளர்த்துருவியா? இல்ல கோயில்ல கிடா வெட்டி பொங்க வச்சு வளர்த்துருவியா? எப்படி வளர்ப்ப? அந்த இறைவன் தந்த அறுப்பெரும் கொடைதானடா மலை. அதை அறுக்க அனுமதித்து விட்டு அவன்கிட்ட வேணும்னா உன்னை தூய் போட்டு மிதிப்பான ஒளியே. உனக்கு அறிவுன்னு உனக்கு எதுக்குடா கொடுத்தேன்னு கேட்பான். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ வந்து வேண்டியான்னு கேட்பான். நீ மலையை வெட்ட விட்டுட்டு அப்புறம் போய் கிடா வெட்டி பொங்க வைக்கிறது. மழை பெய்யணும். என்னன்னு பெய்யும் மழை? என்னன்னு பெய்யும்? பைத்தியக்கார கூட்டமாடா நம்ம? பைத்தியக்கார கூட்டமா? மூளை இருக்கா இவனு மறுத்து தின்ட்டானா? என்ன கொடுமை இது? பாரு, என்ன கொடுமை. இங்க பாரு, அதான் நான் சொன்னது. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும்னா பலாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் இயேசு. பாரு, அந்த மலை இந்த மலை இல்லையா? இதே கீரா பொதும்பும் மலை பொதும்புலதான், அந்த குகைக்குள்ளதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வாரங்கள் நோம்பிருந்து பேரருளை பெற்றார். அந்த மலை தான்டா குவாரியா போகுது. அந்த மலை தான். ஒருத்தன் தடுக்க வரமாட்டேங்கிற உன் மகன் தான் கத்தி சாகுறேன்.